ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். சண்டேனாலே நமக்கு வீட்டில் இன்றைக்கி கொஞ்சம் வேலை கம்மி தான். காலையில் கொஞ்சம் வேலையை முடித்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். செடிகளோட அப்டேட்டை பார்த்துட்டு அப்புறமா கொடுப்போம். நம்ம இந்த வெந்தயம் போட்டோம்ல வியூவர்ஸ், அதில் பாருங்கள் வெந்தயக்கீரையாக அங்கங்கே என்ன செஞ்சுருக்கு, குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு. ஏன்னா பாதி அரைப்படாமல் இருந்ததெல்லாம் முளைச்சிருக்குது. வெத்தலை கொடி எவ்வளோதான் வருதுன்னு பாருங்கள். அதிலே ஒரு மயில் மணிக்கு கண்ணும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சிறப்பாக வந்துடும்னு பார்க்கேன். இன்றைக்கி இந்த வாடாமல்லி எடுக்கும் போது கொஞ்சம் ஒடிஞ்சிருச்சு. அதை என்ன பண்ணியிருக்கேன், இந்த இதில் எடுத்து ஊனி வச்சுருக்கேன். இதில் ஒன்றுலையும் இந்த ஒன்றுலையும் ஊனி வச்சுருக்கேன். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த கொழிஞ்சி உரம் போட்டோம்ல ஒரு நாள், அது வந்து கொழிஞ்சி செடி எவ்வளோ சிறப்பாக முளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த கொழிஞ்சி செடி முளைச்சாலே செடி நல்லா என்ன செய்யும், சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த புடலங்காய் பிஞ்சு 4 கிடக்குன்னு சொன்னால வியூவர்ஸ், இங்கே பாருங்கள். 4ல் இந்த ஒன்று தான் கொஞ்சம் பெருசாக வருது. அடுத்து இந்த அங்கனக்குள்ளே ஒன்று கிடக்கா, இந்த மேலே ஒன்று கிடக்குது பார்த்திங்களா, இன்னொன்று இந்த எங்கனுக்குள்ளே கிடக்கு பாருங்கள். 4ல் இந்த ஒன்று தான் முதல்ல பெருசாக வருது. பார்ப்போம் எத்தனை இது பெருசாகுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நாட்டு தக்காளி எடுத்தோம்ல, எடுத்து முடிச்சோன்னே பூ கிடக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், அந்த பூவில் எத்தனை காய் வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் 3 காய் கிடக்கு. இந்த இடத்துல ஒரு 2 காய் கிடக்கு. அப்புறம் இங்கே மேலேயும் 2 காய் வந்துருச்சு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு 2 காய் கிடக்கு. அப்படியே வரிசையாக இந்த கீழேயும் பாருங்கள் புது பிராஞ்சு வருது பாருங்கள். இதுலேயும் நல்லா பூ பூத்துருச்சு. கூடுமான வரைக்கும் தக்காளி செடியில் நிறைய இலைகள் இருந்தால் இலையை மட்டும் என்ன செஞ்சுருங்க, கட் பண்ணி விட்ருங்க. அப்படி தான் என்ன செய்யும், நல்லா காய் பிடிக்கும். இந்த எங்கனக்குள்ளே கூடயும் ஒரு காய் கிடக்குது. இந்த பாருங்கள், இந்த இடத்துல குட்டியாக ஒரு காய் தெரியுது பாருங்கள். நல்லா வெயில் படுற இடத்துல வைங்க தக்காளி செடியை. தக்காளி செடி, மிளகாய் செடி, பூக்கள் எல்லாமே என்ன செய்யுங்க, வெயில் படுற இடத்துல வைங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆளுங்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ரோஜாப்புக்கு தான் என்ன செய்ய போகிறோம், ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். இந்த குட்டி குட்டியாக பூக்குது பாருங்கள். இதுக்கு தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம உரம் கொடுக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணாத டீ தூள் எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணாத டீ தூள் எடுத்து அதில் வந்து ஒரு சிட்டிகை மட்டும் இந்த நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து என்ன செய்யுங்க, ஒரு சிட்டிகை இவ்வளோ மட்டும் எடுத்து என்ன செய்யுங்க, இப்படி தூவி விட்டுருங்க. நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், வெங்காயத்தோலும் இங்கே பாருங்கள், வெங்காயத்தோலையும் வாழைப்பழத்தோலையும் என்ன செய்ய கட் பண்ணி ஊற வச்சுருந்தேன். இது வந்து இப்போ 1 வாரமாக ஊறி இருக்குது. இந்த தண்ணியை கொடுக்கும்போது என்ன செய்யும், பூக்கள் பெருசாக வரும். துளிர்காத செடியும் என்ன செய்யும், நல்லா துளுத்து என்ன செய்ய மொட்டு வைக்கும். மொட்டுகளும் நல்லா என்ன செய்யும், இந்த டீத்தூள் பவுட்ரு போகிறனால நல்லா பெருசாக வரும். அதனால் நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இப்படி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா சரி, பூக்கள் நல்லா சிறப்பாக வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மல்லிகைப்பூ செடிக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த தண்ணியவே கொடுத்து விட்டுடலாம். அதுக்கு வந்து டீ பவுட்ரு போடணும்னு தேவையில்லை. இந்த வெங்காயத்தோலும் இந்த வாழைப்பழத்தோலும் வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை என்ன செஞ்சு விட்டுடலாம், கொடுத்துடலாம். எங்களுக்கே 3 மல்லிகைப்பூ செடியும் கொண்டாந்து வச்சுட்டேன். நம்ம 2 பதியம் போட்டோம்ல, அதை இங்கேயே கொண்டாந்து வச்சுட்டேன். இன்னும் 2 குச்சி ஊனி வச்சதும் தழுத்து வருது. அதையும் இன்னும் 2 தொட்டி பார்த்து என்ன செய்யணும், வைக்கணும். மொத்தம் நமக்கு 5 மல்லிகைப்பூ செடி ஆயிரும். நம்ம 5 பூச்செடினாக்கோ அதில் வர பூக்களே நமக்கு என்ன செய்யும், போதுமானதாகிடும். இங்கே பாருங்கள், மொட்டுலாம் பெருசாகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்ற லேட்டானோடனே அப்படியே நிற்காக. இப்போ தண்ணி ஊற்றினோமா இன்னும் ப்ரைட் ஆயிரும். இந்த இடத்துல வெயில் வருமா, காலை வெயில் வரும், மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் வெயில் வரும். இந்த மரத்தை கட் பண்ணாங்கள்ல, அதுலேருந்து நல்லா வெயில் வருது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதோட வேறு உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கன்னு நினச்சேன். இந்த அந்தி மந்தார பூ இருக்குல்ல, அதில் வந்து ஆரஞ்சு கலர் விதை எடுத்து வந்து ஊனி வச்சேன். சின்ன 4 இலை வந்துருச்சு. இதை தனி தொட்டியில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிழல் வரும். இந்த செடிக்கு அடியில் வைக்கும் போது நிழல் படும்ல, அதனால் இதுக்கு அடியில் வச்சுருக்கேன். கொஞ்சம் வெயிலும் நிழல் இருந்துச்சுன்னா செடி நல்லா சிறப்பாக வந்துடும். தேங்க்யூ.